ஏய், என்னடி ஆச்சு? காலையில லொக்கு லொக்குன்னு இருமிட்டே இருக்க. அதான் என்னத்த சொல்ல, நானு 1 மாசமா ஜுரம். அச்சச்சோ, ஏதாச்சும் மாத்திரை மருந்து போட்டியா? போட்டேன், ஆனா கேட்க மாட்டேங்குதே. என்ன மாத்திரை போட்ட? அதான் போன வாட்டி இதே மாதிரி ஜுரம்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போனேன். அவர் ஏதோ அமாக்சின்னு ஏதோ கொடுத்தாரு. அது அமாக்சிசிலின்டி. அதுதான் கொடுத்தாங்க, அதத்தான் போட்டேன், சரியாகலையே. மீதி போன மாத்திரைலாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே. எவ்வளவு வாட்டி தான் காசு செலவு பண்ணி மாத்திரை வாங்குறது? அதான் அதே போட்டோம், எதுவும் ஒர்க் அவுட் ஆகலையே. ஹாய், ஹலோ, வணக்கம். இது பூந்தமிழரசி, ஜனனி, திவ்ய கோமதி, அன்னபூரணி. இப்போ மேல ஒரு உரையாடல் கேட்டோம்ல, இட் இஸ் a கேஸ் ஆஃப் AMR, அதாவது ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். இத பத்தி இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம். ஏஎம்ஆரா அப்படின்னா என்ன? எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இத்தனை நாளா நல்லா வேலை செஞ்ச மருந்து நமக்கு வேலை செய்யாம போறதுதான் AMR. வேலை செய்யாம போறதா? ஆமா, சிம்பிளா சொல்லணும்னா நம்ம உடம்ப அஃபெக்ட் பண்ற பாக்டீரியா, வைரஸ், பாரசைட், ஃபங்கஸ் இது மாதிரியான மைக்ரோப்ஸ கொல்லுறதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்போம். ஆனா சில மைக்ரோப்ஸ்க்கு அது ஒரு சேலஞ்ச் மாதிரி ஆகிரும். ஒன்ஸ் தே அடாப்ட், நெக்ஸ்ட் டைம் அதே ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கறப்போ வேலை செய்யாது. இதுதான் AMR. ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி டெவலப் ஆகுது? இதுக்கு முக்கியமான காரணம் ஆன்டிபயோட்டிக்ஸை கரெக்டா யூஸ் பண்ணாம இருக்கிறது தான் மெயின் காசஸ். சொன்ன டியூரேஷனுக்கு மருந்த போடாம இருக்கிறது. ஒரு பாக்டீரியாவை கில் பண்றதுக்கு குறிப்பிட்ட டியூரேஷன் இருக்கு. அந்த டியூரேஷனுக்கு ஃபுல்லா போடலன்னா அது சாகாது. மீதி இருக்கிற பாக்டீரியாலாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி நெக்ஸ்ட் டைம் ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுறப்போ ரெசிஸ்ட் பண்ணும். செகண்ட் ரீசன், வைரஸ் காய்ச்சலுக்கும் ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுறது. ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் bactericidal, meaning they kill bacteria. They are used to treat bacterial infections, so they won't have any effect on viruses. இப்படி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணா ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகி பாக்டீரியா அந்த ட்ரக்குக்கு ரெசிஸ்ட் ஆகிரும். ஃபியூச்சர்ல ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்றப்போ எஃபெக்டிவாவே இருக்காது. தேர்ட் ரீசன், overuse of antibiotics in hospitals and agriculture. ICU patientsக்கு broad spectrum drugs கொடுக்கிறது and animalsக்கு unnecessary antibiotics கொடுக்கிறது. இதுல இருந்து சூப்பர் பக்ஸ் உருவாகுது. So, in short, misuse plus overuse of drugs leads to AMR. அப்போ AMRன்றது அவ்வளோ ஆபத்தானதா? ஆமா, உலகம் ஃபுல்லா எதிர்ப்பு தன்மை வளர்ந்துருக்குன்னு WHO ரிப்போர்ட் சொல்லுது. பேத்தஜன் ஆன்டிபயோட்டிக் காம்பினேஷன்ஸ் 40க்கும் மேற்பட்டதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு வருஷமும் சராசரியா 5 to 15% இந்த உலகத்துல AMR அதிகரிச்சுட்டே வருதுன்னு சொல்றாங்க. இதனால நார்மல் இன்ஃபெக்ஷன்ஸ் கூட சிவியர் ஆகிடும். அதை ட்ரீட் பண்றதுக்கு ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டும் அதிகமாகும். சிம்பிள் இன்ஃபெக்ஷனுக்கே செகண்ட், தேர்ட், ஃபோர்த் லைன் ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படுது. இதுலயே வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன தெரியுமா? சிம்பிள் இன்ஃபெக்ஷன் கூட சூப்பர் பக் இன்ஃபெக்ஷனா மாறிடும். அப்போ நம்ம இந்த AMR எப்படி பிரிவென்ட் பண்றது? மோஸ்ட் இம்பார்ட்டண்டா செல்ஃப் மெடிகேஷன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். செகண்ட், டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துருக்கணும். தேர்ட், கொடுத்த மாத்திரையை ஃபுல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், பாதியில ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஃபோர்த், எல்லாரும் வேக்சின் போட்டுக்கணும், அப்போதான் ஆன்டிபயோட்டிக்ஸோட யூசேஜ் குறையும். ஃபிஃப்த், ப்ராப்பர் ஹேண்ட் வாஷ் அண்ட் ஹைஜீன் ஃபாலோ பண்ணணும். ஃபைனலா, அனிமல்ஸ்ல ஆன்டிபயோட்டிக்ஸ் மிஸ்யூஸை தவிர்க்கணும். இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? இப்போ உனக்கு புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சது. இது கேட்டுட்டு இருந்த உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத்துடன் விடை பெறுவது உங்கள் பூந்தமிழரசி, ஜனனி, திவ்ய கோமதி, அன்னபூரணி. நன்றி, வணக்கம்.